ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அன்மேகஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் என்னான்னு பார்த்தீங்கன்னா எல்ஜியில் இருக்க ஒரு மானிட்டர் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா எல்ஜியில் இருக்க 27 இன்ச் மானிட்ரு, கொஞ்சம் பெரிய சைஸ் தான். அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா பார்டர்லெஸ் மானிட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி இது வந்து ஃபுல் ஹெச்டி ஐபிஎஸ் பேனல் உள்ள மானிட்ரு. இது பார்த்திங்கன்னா HDMI இன்பில்டாகவே கனெக்ட் விடும். அதே மாதிரி ஸ்பீக்கரும் இன்பில்டாகவே இருக்கும். இதோட மாடல் நம்பர் பார்த்திங்கன்னா 27MP89HM அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா ஸ்டைலிஷாக நல்ல லுக்காக இருக்குது. அதே மாதிரி இதோட நான் இப்போ வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் வச்சுருக்கேன். இது 2 கலரில் அவைலபிளில் இருக்குது, சில்வர் ஒன்று ஒயிட் ஒன்று. ஸோ இதோட ஸ்பெக்கு அன்பாக்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இதுதான் நம்ம பார்க்குற ப்ராடக்ட்டு. இது பார்த்திங்கன்னா 20,875 ரூபா ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது. இது அமேசான்லேருந்து நம்ம ஆர்டர் பண்ணதுனால அந்த ஸ்னாப்பை மட்டும் நான் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த ப்ராடக்ட் லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ பார்சல் வந்திருக்கு, எல்ஜி அப்படின்னு போட்டிருக்கு. கீழே அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்ஜி மானிட்டர் அப்படின்னு போட்டு 27MP89 69 சென்டிமீட்டர், அதாவது 27 இன்ச்சு ஐபிஎஸ் டிஸ்பிளே, அந்த டீட்டெயிலாம் போட்டிருக்கு. அதே மாதிரி ப்ராடக்டோட லேபிள் ஒட்டியிருக்கு. ஸோ அனதர் சைடு பார்த்திங்கன்னா HDMI ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வேறு எதுவும் அந்தளவுக்கு இந்த பக்கம் டீட்டெயில் இல்லை. பேக் சைடில் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அங்கேயும் ஒரு இமேஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க, மானிட்டரோட இமேஜ். ஸோ அனதர் சைட் பார்த்திங்கன்னா அதே மாதிரி கலர் கொலாபரேட் 2x HDMI, அதாவது 2 HDMI இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். நான் இப்போ இதை ஆல்ரெடி நான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இதை ஜஸ்ட் ஓப்பன் மட்டும் பண்ணுறேன். இப்போது நம்ம இங்கே ஓப்பன் பண்ணுறப்போ லெஃப்ட் சைடில் பார்க்கலாம், சேஃப்டிக்காக சேஃப்டி இமேஜஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் அப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையே நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஆக்சுவலாக இந்த பாக்ஸே நல்லா வெயிட்டாக தான் இருக்குது நம்ம கேரி பண்ணுறப்பே. இது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாண்டு இருக்குது, நல்லா மெட்டல் ஸ்டாண்ட் மாதிரி இருக்குது, நல்லா வெயிட்டாக இருக்குது இது. தென் ஒரு ஹோல்டர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, ஸ்டாண்டோட சப்போர்ட்டிங் ஹோல்டர் மாதிரி. இதுவும் பார்த்திங்கன்னா ஸ்டாண்டோட பேக் சைடு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நட்டு சின்ன சின்னதாக போல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா பவர் கேபிள். இங்கே பார்த்திங்கன்னா HDMI கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. போத் சைடு HDMI தான். ஆக்சுவலாக குவாலிட்டி பார்த்தாலும் நல்லா தான் இருக்குது, ரொம்ப லோக்கலாலாம் இல்லை. தென் CD ஒன்று கொடுத்துருக்காங்க, யூசர் மேனுவல் மாதிரி ஒரு CD ஒன்று இருக்குது. ஓனர் மேனுவல்னு போட்டிருக்கு CDயில். தென் ஒரு டிஸ்பிளே குவாலிட்டி அஷ்யூரன்ஸ் டெஸ்ட் சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒன்று போட்டிருக்காங்க. இதில் என்ன இருக்குது, நம்ம இதை எடுத்து அந்த பக்கம் வச்சுருவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா எப்படி நம்ம இதை கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ப்ரொசீஜருக்கு ஒரு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உள்ள பாக்ஸ் கிட்டு என்னென்ன இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உள்ள பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஜஸ்ட்டு கொஞ்சம் டீட்டெயிலாக போட்டிருக்காங்க, என்னென்ன எல்லா சைட்லேருந்தும் அந்த ப்ராடக்டை. ஸோ அதே மாதிரி அடுத்தது இது யூசர் மேனுவலு. ஸோ யூசர் மேனுவல் வாரண்டி கார்டு ரெண்டுமே அதுதான். ஸோ ஓரமாக வச்சுருவோம். நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். இது நல்லா ஃபுல்லாக கவராக இருக்குது. டேரெக்டாக அந்த மானிட்டர் தான் இருக்குது, நல்ல வெயிட்டாக இருக்குது.
வெளியிலே எடுக்க முடியல. வெயிட், நான் இதை எடுத்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்க்கலாம். சைடில் நல்லா அவங்க சொன்ன மாதிரியே ஃப்ரேம்லெஸ்ஸாக தான் இருக்குது. நல்லா கார்னர்ஸ்லாம் ரொம்ப ஃப்ரேம்லெஸ்ஸாக இருக்குது. பட் ஆனால் நல்லா வெயிட்டாக இருக்குது. நம்ம ஒரு கிளாஸை தூக்கணும்னா எந்த அளவுக்கு வெயிட் இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. வெயிட்லெஸ்ஸாலாம் இல்லை. பில் குவாலிட்டி நல்லா இருக்குது. பேக் சைடில் மெட்டீரியலை பார்த்தாலுமே நல்ல குவாலிட்டியாக இருக்குது. அதே மாதிரி இதில் இன்னும் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா இன்பில் ஸ்பீக்கர் வரும். ஸோ அதனாலேயே அடிஷ்னல் வெயிட்டாக இருக்குது போல். பின்னாடி பார்க்கலாம், ஜஸ்ட் ஒரு ஸ்டிக்கர் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு வால் மவுண்ட் சப்போர்ட் உண்டு. அதுதான் ஒரு பெஸ்ட் அட்வான்டேஜ் இதில். அதே மாதிரி HDMI போர்ட் கொடுத்துருக்காங்க, டபுள் HDMI போர்ட்டு. அதே மாதிரி D சப் நார்மலாக நம்ம கனெக்ட் பண்ணுற வயரு. அதே மாதிரி வந்து ஆடியோ இன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹெட்செட்டு, அதாவது சவுண்ட் அவைலபிள் இருக்கிறதுனால அவங்க இதிலே வந்து நம்ம CPUவில் வர 2-3 ஆப்ஷன்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதுலேருந்தே நம்ம எடுத்து நம்ம டிவி மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். வால் மவுண்டும் இருக்கிறதுனால நமக்கு நல்ல பெட்டர் சாய்ஸ். 2-in-1 யூஸ் பண்ணிக்க முடியும். மானிட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம இதாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், டிவியாகவும். நல்ல குவாலிட்டியாக இருக்குது. பார்த்திங்கன்னா இதில் வந்து 19,999 ரூபா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஏப்ரல் மந்த்லலாம் பார்த்திங்கன்னா இதோட ரேட் வந்து 20,875 ரூபா. நான் இந்த ப்ராடக்ட் வாங்கினப்போ பார்த்திங்கன்னா இது வந்து 19,999 ரூபா, 20,000 ரூபா இருந்தது. இப்போ அதோட ஒரு 875 ரூபா ஏறி இருக்குது இப்போ அதோட ப்ரைஸு. நான் அந்த டைம் வாங்கினப்போ பார்த்திங்கன்னா அந்த 19,999 ரூபா ப்ளஸ் கொஞ்சம் நம்ம வந்து கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணதுனால நமக்கு அடிஷ்னல் ஆஃபர்லாம் வந்தது. இப்போ அந்த இதெல்லாம் கிடையாது. இப்போ நீங்கள் டேரெக்டாக வந்து 20,875 ரூபாய்க்கு தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ நான் இதை இப்போ ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்க்கலாம், நான் இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போது நல்லா லுக்கே பார்க்க நல்லா ப்ரீமியம் லுக்காக இருக்குது. இந்த மானிட்டர் பார்க்குறப்பயே பார்த்திங்கன்னா நல்லா லுக் வைஸ் நல்லா இருக்குது. அதே மாதிரி குவாலிட்டி பார்க்குறப்பையும் நல்லா பில் குவாலிட்டி நல்லா இருக்குது. சைட்லாம் பார்க்கலாம் எந்தளவுக்கு வந்து அவங்க ஃப்ரேம் வந்து லுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. இப்போ அதே மாதிரி பேக் சைடில் பார்த்திங்கனாலும் வந்து இன்பில் ஸ்பீக்கர் வர்றதுனால கொஞ்சம் பேக்லேயும் வந்து நல்லா இருக்குது. நம்ம வால் மவுண்ட் பண்ணுறதை நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன்னா வால் மவுண்ட்டுக்கு சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் வால் மவுண்ட் பண்ணிட்டு கீழே வந்து கீபோர்டு வச்சு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி குவாலிட்டி பார்த்தாலும் வந்து IPS டிஸ்பிளேங்கிறதுனால வந்து ஃபுல் HD தான். ஸோ நான் வந்து HD வீடியோ தான் ப்ளே பண்ணேன். இருந்தாலும் அது நல்லா இருக்குது. கலர் வைப்ரண்ட் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக LGயில் எப்பயுமே வந்து கலர் வைப்ரண்ட் நல்லா தான் இருக்கும். மற்ற பிராண்டெல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ அதோட லுக்கு. ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த கேமிங்க்கெலாம் உள்ளவங்க, கேம் விளாட்றவங்க, அதே மாதிரி இந்த டிசைனிங் ஃபீல்டில் உள்ளவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிஸ்பிளே மானிட்டர். பேக் சைடில் பார்க்கலாம், நான் ஒரு ஆடியோவும் பவரும் நான் HDMI மட்டும் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். மற்றபடி வந்து ஆடியோ நான் இதில் யூஸ் பண்ணல. நான் வந்து எக்ஸ்டர்னலாக நான் ஸ்பீக்கர் போட்டு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா ஆல்ரெடி நான் அதில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அதை ட்ரை பண்ணல. ஒன்ஸ் மட்டும் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். குவாலிட்டி நல்லா தான் இருந்தது. பட் நான் வந்து இதில் வந்து ஆடியோ எடுக்க விரும்பலை ஆக்சுவலாக. நான் ஏன்னா 5.1 சுற்றி வச்சுருக்கிறதுனால நான் அதை ப்ரிஃபர் பண்ணி நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது நான் சிங்கிள் ஏரியாலேருந்து வரதுனால கொஞ்சம் நம்ம டிவியில் கேட்குற மாதிரி இருக்கும் இதோட சவுண்டு. பட் ஓகே தான், நம்ம வந்து இதை குறை சொல்ல முடியாது. சவுண்ட் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, நிச்சயமாக நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன்.